மும்மூர்த்தி தந்தையினுடைய குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் மும்மூர்த்திகளா? மும்மூர்த்தி ஆகி 3 காரியங்களை செய்கிறீர்களா? இந்த சமயத்தில் 2 காரியங்கள் செய்கிறீர்களா அல்லது 3 காரியம் செய்கிறீர்களா? என்ன காரியம் செய்கிறீர்கள்? 3 காரியங்களையும் சேர்த்து செய்கிறீர்களா? மும்மூர்த்தி ஆகியிருக்கிறீர்கள் அல்லவா? எவ்வாறு மும்மூர்த்தி ஆகியிருக்கிறீர்களோ அவ்வாறே திரிகால தர்ஷியாகவும் 3 காலம் உணர்ந்தவர்கள் ஆகியிருக்கிறீர்களா? ஒவ்வொரு கர்மம் மற்றும் ஒவ்வொரு எண்ணம் என்ன எழுகிறதோ அதை திரிகால தரிசியாகி பிறகு எண்ணத்தை கர்மத்தில் கொண்டு வருகிறீர்களா? எப்பொழுதும் 3 காரியங்களும் இணைத்தே நடக்கிறது. ஏனெனில் ஒருவேளை பழைய சமஸ்காரம் அல்லது ஸ்வபாவம் அல்லது வீணான எண்ணங்களை அழிக்கவே இல்லையெனில் புதிய படைப்பு எவ்வாறு செய்ய முடியும்? மேலும் ஒருவேளை புதிய படைப்பு செய்கிறீர்கள், அதை பாலனை செய்யவில்லை எனில் நடைமுறையில் எவ்வாறு தோன்றும்? எனவே மும்மூர்த்தி தந்தையினுடைய மும்மூர்த்தி குழந்தைகள் 3 காரியங்களையும் இணைத்து செய்து கொண்டு இருக்கிறீர்களா? விகர்மங்கள் மற்றும் வீண் எண்ணங்களை விநாசம் செய்கிறீர்கள். இதை இன்னும் வேகமாக இப்பொழுது செய்ய வேண்டியதாக உள்ளது. தனது வீண் எண்ணங்கள் மற்றும் விகர்மங்களை எரித்தால் மட்டும் போதாது, ஆனால் நீங்களோ விஸ்வ கல்யாணக்காரி ஆவீர்கள். ஆகவே முழு உலகத்தினுடைய விகர்மங்களின் சுமையை இலகுவாக்க வேண்டும் மற்றும் அநேக ஆத்மாக்களின் வீண் எண்ணங்களை அழிக்க வேண்டும். இதுவே சக்திகளின் கடமையாகும். எனவே தற்போது இந்த விநாச காரியம் மற்றும் கூடவே புதிய சுத்த எண்ணங்களின் படைப்பு காரியம் ஆகிய இரண்டுமே முழு வேகத்தில் நடைபெற வேண்டும். இப்பொழுது முயற்சியின் சொரூபமாக இருக்கிறீர்கள். இந்த லட்சணம் வருவதினால் வெற்றி சொரூபம் ஆகிவிடுவீர்கள். புரிந்ததா? இப்பொழுது வெற்றியை பெறுவதற்காக நீங்கள் சமயம், சங்கல்பம், செல்வம் மற்றும் சக்தியை மிகுதியாக ஈடுபடுத்த வேண்டியதாக உள்ளது. பிறகு என்ன ஆகும்? சுயம் வெற்றியே உங்கள் முன்னால் வரும். செல்வத்தை ஈடுபடுத்த வேண்டியது இருக்காது. செல்வம் உங்கள் முன்னால் தானே ஸ்வாகா ஆவதற்காக வரும். புரிந்ததா? ஒரு விஷயத்தின் தாரணையினால் இவ்வளவு வித்தியாசம் ஏற்படுகிறது. அது என்ன விஷயம்? மன்மனாபவ நிலையில் நிலைத்திருந்து ஒவ்வொருவருடைய மனதின் உணர்வுகளை அறிந்து கொள்வது. இயற்கை சேவகன் ஆகிறது என்ற மகிமை உள்ளது. அது சத்தியுகத்திலா நடக்கும்? இயற்கையின் மீது வெற்றியை பிராப்தியாக அடைந்ததினால் பலன் கிடைக்கிறது என்பது சத்தியுகத்தில் தெரியவே தெரியாது. ஆனால் இப்பொழுது இயற்கையின் மீது வெற்றி அடைவதற்காக என்ன முயற்சி செய்கிறீர்களோ அதனுடைய பலன் அல்லது பிராப்தியை இந்த சிரேஷ்டமான பிறவியிலேயே பார்ப்பீர்கள். இயற்கை உங்களை அடிமை ஆக்காது, ஆனால் அதிகாரியாகி இயற்கையின் காரியத்தை பார்ப்பீர்கள். புரிந்ததா? அத்தகைய சம்பூர்ண நிலையை அடைவீர்கள். அந்த நிலையில் எவ்விதமான அடிமைத்தனமும் இருக்காது. அனைத்தின் மீதும் அதிகாரம் இருப்பதாக அனுபவம் செய்வீர்கள். இந்த நிலையை அடைவதற்காக என்ன செய்ய வேண்டும்? 1. ஆன்மீகத்தன்மை. 2. முகத்தின் மூலம் எப்பொழுதும் ஈஸ்வரிய போதை தென்பட வேண்டும். மற்றும் 3. சேவையில் எப்பொழுதும் கருணை உள்ளத்தின் சமஸ்காரம் மற்றும் குணம் வெளிப்படையாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அனுபவம் ஆக வேண்டும். ஆன்மீகத்தன்மை, ஈஸ்வரிய போதை
மற்றும் கருணை உள்ளம் என்ற குணம் ஆகிய 3 விஷயங்களுமே இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களும் வெளிப்படையான ரூபத்தில், ஸ்திதியில், முகத்தில் மற்றும் சேவை அதாவது கர்மத்தில் தென்பட வேண்டும். அப்பொழுதே வெற்றி நமது அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். 3மே ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கிறது? ஒருவேளை கருணை உள்ளம் உடையவர் ஆகியிருக்கிறீர்கள் எனில், கருணை உள்ளத்தின் கூடவே ஈஸ்வரிய போதையும் தென்பட வேண்டும். ஆனால் இவை இரண்டும் ஒன்றாக இணைந்து தென்படுவது இல்லை. கருணை உள்ளமோ அல்லது ஈஸ்வரிய போதையோ தென்படுகிறது. ஈஸ்வரிய போதையின் கூடவே ஆன்மீக தன்மையும் தென்பட வேண்டும். 3மே பிரதக்ஷ ரூபத்தில் தெரிய வேண்டும். ஆனால் இப்பொழுது இந்நிலை குறைவாக தென்படுகிறது. பயிற்சியாளராக இருக்கிறீர்கள். இப்பொழுது தன்னை அனைத்து ஆத்மாக்களையும் விட மகான் ஆத்மா என்று மட்டும் புரிந்திருக்கிறீர்கள். மகான் ஆத்மா ஆகி ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு கர்மம் செய்கிறீர்களா? புரிந்து கொள்வது என்பது லட்சியமாகும் மற்றும் செய்வது என்பது நடைமுறையாகும். அனைத்து ஆத்மாக்களையும் விட சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான மகான் ஆத்மா ஆவேன் என்ற இந்த நினைவோடு யாருக்கு முன்னால் சென்றாலும் அவர்கள் என்ன அனுபவம் செய்வார்கள்? உங்களது மகான் தன்மைக்கு முன்னால் அனைவரும் தலை வணங்குவார்கள். எவ்வாறு உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கு முன்னால் இன்றைய கலியுகத்தின் ஒரு மிகப்பெரிய மகான் பதவியில் இருப்பவர் சென்றாலும் என்ன செய்வார்? தலை வணங்குவார். சித்திரத்திற்கு முன்னால் தலை வணங்குகிறார்கள் எனில் சைத்தன்யமான, சரித்திரவான், ஒழுக்கமான அனைத்து குணங்களிலும் தந்தைக்கு சமமான சைத்தன்ய மூர்த்திக்கு முன்னால் தலை வணங்க மாட்டார்களா என்ன? அல்லது இந்த முடிவு எதிர்காலத்தினுடையது என்று நினைக்கிறீர்களா? இப்பொழுது ஏற்பட வேண்டுமா அல்லது எப்பொழுது ஏற்பட வேண்டும்? இறுதி நேரத்திற்கு கூட எவ்வளவு நேரம் உள்ளது? ஒருவேளை தலை வணங்கி தலை வணங்கச் செய்வது என்பது என்ன பெரிய விஷயம்? சேவையின் காரணத்தினால் சில நேரம் தலை வணங்க வேண்டும் என்ற லட்சியம் வைக்கிறீர்கள். இந்த லட்சியம் தவறானதாகும். இந்த லட்சியத்திலேயே பலகீனம் நிறைந்துள்ளது. எப்பொழுது விதையே பலகீனமாக உள்ளதோ அப்பொழுது பலன் என்ன வெளிப்படும்? எந்த ஒரு புதிய ஸ்தாபனை செய்யக்கூடியவரும் சிறிது தலை வணங்கி செய்ய வேண்டும் என்று யோசிக்க மாட்டார். எப்பொழுது ஆத்மாக்கள் கூட தலை வணங்க வைப்பதற்கான லட்சியம் வைத்து சிலரை தனக்கு முன்னால் தலை வணங்க வைத்து காண்பிக்கின்றனர். இதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த ஸ்தாபனையின் காரியம் எவ்வளவு உயர்ந்தது மற்றும் யாருடைய வழிப்படி நடக்கிறது? அதற்கு முன்னால் அனைத்து ஆத்மாக்களும் தலை வணங்க வேண்டும் என்ற இந்த லட்சியம் வைத்து இந்த ஈஸ்வரிய போதையை தாரணை செய்து ஒருவருக்கு முன்னால் சென்று என்ன ரிசல்ட் கிடைக்கிறது என்று பாருங்கள். மகான் தன்மையை கொண்டு வருவதற்காக ஞானத்தின் ஆழத்தில் செல்ல வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானத்தின் ஆழத்தில் செல்வீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தன்னை மகான் ஆக்க முடியும். மகான் தன்மை குறைவாக இருக்கிறது என்றால் ஞானத்தின் ஆழத்தில் செல்லும் அனுபவத்தில் குறை உள்ளது என்று அர்த்தம். எனவே தன்னை சோதனை செய்யுங்கள். மகான் ஆத்மாவினுடைய காரியம் என்ன என்பதை நினைவில் வைத்திடுங்கள். யார் மகான் காரியம் செய்து காண்பிக்கிறார்களோ அவர்களையே மகான் ஆத்மாக்கள் என்று கூறுகின்றனர். ஒருவேளை யாராவது சாதாரண காரியம் செய்தால் அவர்களை மகான் ஆத்மா என்று கூற முடியாது. எனவே மகான் ஆத்மாவின் காரியமும்
மகானாக இருக்க வேண்டும். மகான் ஆத்மாவாக இருப்பதினால் இன்று முழு நாளில் என்ன காரியம் செய்தேன், மகாதானி ஆயிருந்தேனா என்பதை முழு நாளின் தினச்சரியத்தில் சோதனை செய்யுங்கள். மகான் ஆத்மாக்களின் காரியமே தானம் புண்ணியம் செய்வதாகும். ஆகையினாலேயே அவர் அனைவராலும் மகான் ஆத்மா என்று அழைக்கப்படுகிறார். எனவே இன்று முழு நாளில் எத்தனை பேருக்கு தானம் செய்தேன் மற்றும் என்ன தானம் செய்தேன், எவ்வாறு மகான் ஆத்மாக்களின் உணவு பழக்க வழக்கம் முதலியவை கூட மகானாக இருக்கும், அவ்வாறு இன்று என்னுடைய புத்தியின் உணவு மகானாக இருந்ததா, சுத்த உணவை உட்கொண்டேனா என்று பார்க்க வேண்டும். எவ்வாறு பாருங்கள், மகான் ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் அசுத்த உணவை உட்கொண்டால் அவர்களை பார்த்து அனைவரும் என்ன கூறுவார்கள்? இவர்கள் மகான் ஆத்மாக்களா என்று கூறுவார்கள். இன்று நான் புத்தி மூலம் ஏதாவது அசுத்த எண்ணம் என்ற உணவை உட்கொள்ளவில்லைதானே என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். மகான் ஆத்மாக்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் கவனிக்கப்படுகிறது. எனவே இன்று முழு நாளில் புத்தியின் ஆகாரம் என்னவாக இருந்தது? ஒருவேளை ஏதாவது அசுத்த எண்ணம் அல்லது விகல்பம் அல்லது வீணான எண்ணத்தை கூட புத்தி கிரகித்திருந்தால் இன்று என்னுடைய ஆகாரத்தில் அசுத்தம் கலந்துவிட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். யார் மகான் ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு விவகாரம், அதாவது நடத்தையின் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகத்தின் தானம் கொடுப்பதற்கான லட்சியம் இருக்கும். அவர் சுகம் கொடுப்பார் மற்றும் சுகத்தையே பெறுவார். எனவே மகான் ஆத்மாவின் கணக்குப்படி இன்றைய தினம் எவருக்கும் துக்கம் கொடுக்கவும் இல்லை மற்றும் பெறவும் இல்லைதானே. புண்ணியத்தின் காரியம் என்ன செய்தேன் என்பதை தனக்குத்தானே சோதனை செய்திடுங்கள். புண்ணியம் என்றால் ஒரு ஆத்மாவிடமிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்படியான ஒரு பொருளை கொடுப்பதாகும். இதையே புண்ணிய காரியம் என்று கூறுகிறார்கள். யாருக்கு சுகம் கொடுப்பீர்களோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுக்காக ஆசீர்வாதம் வெளிப்படும். எனவே இது புண்ணிய காரியம் ஆகும். மேலும் அகிம்சையே அவர்களது முக்கியமான லட்சணமாகும். நான் முழு நாளும் எந்த இம்சையும் செய்யவில்லைதானே. என்ன இம்சை செய்தேன் என்பதையும் நீங்கள் முழு நாளில் சோதனை செய்ய வேண்டும். நீங்கள் தன்னை இரட்டை அகிம்சாவாதி என்று கூறிக்கொள்கிறீர்கள் அல்லவா? மனதில் தன்னுடைய சமஸ்காரங்களுடன் கூடிய யுத்தமும் அதிகமாக நடக்கின்றது. எனவே மாயையை வீழ்த்தும் இம்சை செய்கிறீர்கள் அல்லவா? யுத்தம் செய்து கொண்டே இதை அகிம்சை என்று ஏன் கூறுகிறீர்கள்? ஏனெனில் இந்த யுத்தத்தின் பின் விளைவாக சுகம் மற்றும் சாந்தி கிடைக்கிறது. இம்சை என்றால் அதன் மூலம் துக்கம் அசாந்தி கிடைக்கும். ஆனால் இதன் மூலம் சாந்தி மற்றும் சுகத்தினுடைய நன்மை கிடைக்கிறது. ஆகையினால் இதை ஹிம்சை என்று கூறுவதில்லை. எனவே இரட்டை அகிம்சாவாதிகள் ஆவார்கள். மகான் ஆத்மாக்களுடைய லட்சணம் என்ன புகழ் பாடப்படுகிறதோ அதையும் பார்க்க வேண்டும். இன்றைய முழு நாளில் எவ்விதமான இம்சையும் செய்யவில்லைதானே. ஒருவேளை ஏதாவது வார்த்தையின் மூலம் ஒருவருடைய மனநிலையை தடுமாறச் செய்திருந்தால் இது கூட இம்சையாகும். எவ்வாறு அம்பு மூலம் ஒருவரை காயப்படுத்துவது என்பது இம்சைதானே. இவ்விதமாக ஒருவேளை ஏதோ ஒரு வார்த்தையின் மூலம் ஒருவருடைய ஈஸ்வரிய மனோநிலையை
தடுமாற செய்வது, அதாவது காயப்படுத்துவது என்பது கூட இம்சையாகும் அல்லவா? ஆத்மாவினுடைய உண்மையான சதோபிரதானமான சமஸ்காரத்தை அல்லது தன்னுடைய உண்மையான ஈஸ்வரிய சமஸ்காரத்தை அமிழ்த்துவிட்டு பிற சமஸ்காரங்களை நடைமுறையில் கொண்டு வருகின்றனர். எவ்வாறு ஒருவருடைய கழுத்தை நெரிப்பது என்பது இம்சை என்று கருதப்படுகின்றதோ, அவ்வாறு தன்னுடைய உண்மையான, அதாவது சதோபிரதானமான ஸ்திதியின் சமஸ்காரங்களை அமிழ்த்து விடுவது என்பது கூட இம்சையாகும். புரிந்ததா? இந்த அனைத்து லட்சணங்களும் எந்தளவு நடைமுறையில் உள்ளன என்பதை சோதனை செய்ய வேண்டும். மகான் ஆத்மாவின் லட்சணம் என்ன என்பது இப்பொழுது புரிந்ததா? முழு நாளில் தானமும் செய்து கொண்டே இருங்கள், புண்ணிய காரியமும் செய்யுங்கள் மற்றும் அகிம்சாவாதியாகவும் ஆகுங்கள். அப்பொழுது மனோநிலை என்ன ஆகிவிடும் என்று சொல்லுங்கள். பிறகு அத்தகைய ஆழத்தில் செல்லக்கூடிய சம்பூர்ண நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்களுக்கு முன்னர் அனைவரும் அவசியம் தலை வணங்குவார்கள். ஸ்தூல தலை வணங்குவார்களா என்ன? தலை அனைத்தையும் விட உயர்வாக இருக்கிறது. எனவே தலை வணங்கச் செய்வது என்றால் அனைவரையும் வணங்கச் செய்வதாகும். எனவே தற்காலத்தில் யார் தன்னை உயர்ந்த மகான் ஆத்மா என்று புரிந்திருக்கிறார்களோ மற்றும் தன்னுடைய காரியத்தை உயர்ந்த மகான் காரியம் என்று புரிந்திருக்கிறார்களோ அவர்கள் தலை வணங்கச் செய்வார்கள். அதாவது இந்த சிரேஷ்டமான காரியத்திற்கு முன்னால் நம் அனைவருடைய காரியமும் ஒன்றும் இல்லை என்பதை பிறர் உணருவார்கள். தன்னுடைய சிரேஷ்ட தன்மையை சிரேஷ்டமானது என்று புரிந்து கொள்ளாமல் சாதாரணமானது என்று புரிந்து கொள்வார்கள். இதையே அனைத்து ஆத்மாக்களும் தங்களுக்கு முன்னால் தலை வணங்கச் செய்வதாகும். என்ன சோதனை செய்ய வேண்டும் என்பது இப்பொழுது புரிந்ததா? முழு நாளில் மகான் ஆத்மாவின் மகான் காரியம் மற்றும் லட்சணம் எதுவோ அதை எந்தளவு நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? பின்னர் இந்த முடிவை கேட்போம். நீங்கள் மும்மூர்த்தி தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள் என்று முன்னரே சொல்லப்பட்டது அல்லவா? எனவே உங்களிடமிருந்து மும்மூர்த்தி ஒளி தென்பட வேண்டும். அதாவது உங்கள் ஒவ்வொருவரின் மூலம் 3 ஒளியின் காட்சி கிடைக்க வேண்டும். யார் உங்கள் முன்னால் வந்தாலும் 1 நெற்றியில் மணி தென்பட வேண்டும். 2வது 2 கண்களிலிருந்தும் 2 ஒளி விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன என்பது போன்று அனுபவமாக வேண்டும். மற்றும் நெற்றிக்கு மேலே ஒளி கிரீடம் தென்பட வேண்டும். இந்த 3 ஒளிகளின் காட்சி கிடைக்க வேண்டும். சிலரிடம் தென்படவும் செய்கிறது. எப்பொழுது நினைவு யாத்திரையில் அமரச் செய்கிறீர்களோ அப்பொழுது இந்த 2 கண்கள் பிரகாசமான ஒளியாக தென்படுகின்றன. மற்றும் சிலருக்கு நெற்றியிலிருந்து ஒளி கிரீடத்தின் காட்சியும் கிடைக்கின்றது. எனவே உங்களின் மூலம் இந்த 3 ஒளிகளின் காட்சி கிடைத்தது என்றால் என்ன ஆகும்? தானும் ஒளி ஆகிவிடுவீர்கள். நீங்கள் அனுபவி ஆவீர்கள் அல்லவா? சாகார ரூபத்தில் பிரம்மா பாபாவை பார்த்திருக்கிறீர்கள். நெற்றியிலிருந்து மற்றும் கண்களிலிருந்து தூய்மையினுடைய கிரீடத்தினுடைய காட்சியானது அநேகருக்கு கிடைத்தது. எனவே தந்தையை பின்பற்ற வேண்டும். ஒருவேளை அத்தகைய சொரூபத்தின் காட்சியை ஆத்மாக்களுக்கு செய்வித்தீர்கள் என்றால் உங்களுடைய காலடிகளில் சேவையின் வெற்றி வந்து தலை வணங்கும். யாருக்கு எதிரில் நீங்கள் சென்றாலும் அவர்களுக்கு காட்சி கிடைக்கும் அளவிற்கு மகான் ஆத்மா ஆகுங்கள். அவர் சாட்சாத்கார மூர்த்தியாகிய உங்கள் முன்
தன்னுடைய தலையை தூக்கி காண்பிக்க முடியுமா என்று சொல்லுங்கள். தலை வணங்கி விடுவார்கள். இப்பொழுது இவ்விதமாக தலை வணங்கினார்கள் என்றால் பிறகு உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கு முன்னால் ஸ்தூலத்தில் தலை வணங்குவார்கள். பிரஜைகளின் கூடவே பக்தர்களையும் உருவாக்க வேண்டும். முழு கல்பத்திற்கான பிராப்தியை இப்பொழுதே உருவாக்க வேண்டும். வாரிசுகளையும் உருவாக்க வேண்டும் மற்றும் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். துவாபர யுகத்தின் பக்தர்களும் இப்பொழுதே உருவாகுவார்கள். புரிந்ததா? உங்களுடைய பக்தர்களுடையும் கூட உங்கள் மூலம் பக்தியினுடைய அதாவது பாவனையின் சமஸ்காரம் இப்பொழுது நிரப்ப வேண்டும். இவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் ஆவார்கள் என்ற இந்த பாவனையின் சமஸ்காரம் மட்டும் நிரம்புவதனால் பக்தனாகி விடுவார்கள். எனவே பக்தர்களையும் இப்பொழுது உருவாக்க வேண்டும். இப்பொழுது வரை பிரஜைகளை உருவாக்குவதிலேயே அதிகமாக உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஸ்திதி பிரதட்சம் ஆகிக்கொண்டே செல்லும் பொழுது உங்களுடைய வாரிசுகள் அதாவது ராஜ குடும்பம், பிரஜைகள் மற்றும் பக்தர்கள் ஆகிய மூவருமே பிரதட்சம் ஆவார்கள். இப்பொழுதோ கலப்படம் உள்ளது. ஏனெனில் உங்களுடைய மனோநிலையை உறுதியாக இல்லை. எனவே அவர்களும் மிக்ஸ் ஆகின்றார். பிறகு பிரதட்சமாக வெளிப்படுவார்கள். இவர்கள் பக்தர்கள் என்பதை நீங்களும் உணருவீர்கள். ஏனெனில் திரிகாலதர்ஷி என்ற குணம் பிரதட்சமாகிவிடும். எனவே தனது 3 காலங்களின் பிராப்தியையும் தெளிவாக காண முடியும். தெய்வீக பார்வையினால் அல்ல, பிரதட்சமாக பார்ப்பீர்கள். நல்லது. ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वर्षा मिलेगा तुमको। ओम शांति।